ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். பாண்டியன் ஸ்டோர் சீரியல்ல நாளைக்கு எபிசோட்ல என்ன நடக்க போகுது அப்படின்னு தாங்க இந்த வீடியோல பார்க்க போறோம். ராஜி வந்துட்டு அவங்க அம்மா வீட்டுக்கு போறாங்க. அப்போ அவங்க அப்பா எல்லாத்தையுமே பார்த்து பேசிட்டு வராங்க. அதுக்கப்புறமா வீட்டுக்கு வந்தோன்னே அவங்களுக்கு ஒரே சந்தோஷம். அப்ப என்ன பண்றாங்க அப்படின்னா, அவங்க மாமியார் கிட்டயே சொல்றாங்க. நீங்க போனாலும் ஒண்ணும் சொல்ல மாட்டாங்க அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. உடனே மீனாவும் கூட இருக்காங்க. அவங்களும் சரிதா நீங்களும் போங்க அப்படின்னு சொல்றாங்க. நான் எப்படி போவேன் அப்படின்னு சொல்லிட்டு கோமதி கேட்கறாங்க. இல்ல நமக்கு அவ்வளவு ஹெல்ப் பண்ணாங்கல்ல, போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து ஹெல்ப் பண்ணாங்கல்ல. அதனால அவங்கள ஒரு நாளைக்கு சாப்பிட கூப்பிடலாம். நீங்க வந்துட்டு வாங்க எங்க வீட்ல வந்து சாப்பிட்டு போங்க அப்படிங்கிற மாரி கூப்பிடுங்க அத்த அப்படின்னு சொல்றாங்க. நான் இன்னும் அவர்கிட்ட எதுவுமே சொல்லலையே அப்படிங்கிறாங்க கோமதி. பரவாயில்ல அத்த, நீங்க முதல்ல இவங்க சரின்னு சொன்னாங்கன்னா அப்புறமா நம்ம மாமா கிட்ட சொல்லிக்கலாம். நீங்க போங்க அப்படின்னு சொல்லி அவங்கள அனுப்பிச்சு விட்டுறாங்க. கோமதியும் அங்க போயிட்டு கூப்பிடுறாங்க. ஆனா அவங்க அண்ணங்க 2 பேரும் தயவு செஞ்சு கிளம்பு. அவ்வளவுதான், இதோட முடிஞ்சுச்சு. ஏதோ அன்னைக்கு கஷ்டப்பட்டீங்க, ஹெல்ப் பண்ண அவ்வளவுதான். மத்தபடி பழையபடியெல்லாம் உறவெல்லாம் கிடையாது அப்படிங்கிற மாரி சொல்லிடுறாங்க. கோமதியும் ஃபீல் பண்ணிட்டு வந்துடுறாங்க. வரும்போதே பாண்டியன பாத்துடுறாங்க. அப்ப பாண்டியனும் வந்துட்டு அங்க போயிட்டு வரான்னு சொல்லிட்டு போயிடுறாரு. அப்போ அவர்கிட்ட போயிட்டு இல்ல இப்படி சாப்பிட கூப்பிட்டேன். அவங்க வரலன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. நீ போனதெல்லாம் நான் தப்பு சொல்லல. தேவையில்லாம ஏதாவது பேசி உன்ன கஷ்டப்படுத்திருவாங்களேன்னு தான் நான் யோசிச்சேன் கோமதி அப்படின்னு சொல்றாரு. பரவாயில்லங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. இங்க வந்துட்டு என்ன பண்றாங்கன்னா, கோமதியோட அம்மா வந்து அவங்க அண்ணங்க 2 பேத்துக்கிட்டயே பேசுறாங்க. அவ என்ன கேட்டா? ஒண்ணா ஒரு வேளை சாப்பிடணும்னு தானே கேட்கறா. நீங்க எல்லாரும் ஒண்ணா உட்கார்ந்து சாப்பிட்டா சந்தோஷமா தானே இருக்கும். எனக்காக இது ஒண்ண மட்டும் செய்யுங்க. நான் வேற எதுவுமே கேட்க மாட்டேன். உங்கள கையெடுத்து கும்பிட்டு கேட்கறேன். இனிமே நான் எதுவுமே கேட்க மாட்டேன். தயவு செஞ்சு எனக்காக ஒரு வேளை மட்டும் அவங்க வீட்ல போய் சாப்பிட்டுட்டு வந்துரலாம் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அவங்க பெரியண்ண வந்துட்டு சரி ஓகே. நீ சொன்னதுக்காக தான். ஆனா அந்த ஒரு வேளை மட்டும் தான் அப்படிங்கிற மாரி சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறமா வந்துட்டு சரின்னு சொல்லிரு அப்படின்னு சொல்லிட்டு பழனி கிட்ட சொல்லிடுறாங்க. காலையில போய் சொல்லு அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஸோ பழனி வந்துட்டு நைட் எதுவும் சொல்லாம காலையில போயிட்டு அக்கா நீ இன்னைக்கு மதியத்துக்கு நல்லா சமைச்சு வைக்கா அப்படின்னு சொல்றாங்க. எதுக்குடா சமைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கோமதி கேட்கறாங்க. அப்பதான் வீட்ல இருக்கிற எல்லாத்தையும் கூப்பிட்டுட்டு இப்படி அண்ணங்க 2 பேரும் எல்லாருமே சாப்பிட வர்றாங்க இன்னைக்கு மதியானம் அப்படின்னு சொல்றாங்க. நிஜமாவா அப்படின்னு சொல்லிட்டு கோமதி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அது மட்டும் இல்லாம என்ன சமைக்கலாம், இது செய்யலாம், அது செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு ராஜி கிட்ட சீக்கிரம் மீனாக்கு ஃபோன் பண்ணி வர சொல்லுடி. அப்படியே செந்திலுக்கும் ஃபோன் பண்ணி வர சொல்லுடா கதிரு அப்படின்னு சொல்றாங்க. அவங்களும் ஃபோன் பண்ணி மீனாவ செந்தில் எல்லாம் வர சொல்றாங்க. எதுக்கு அப்படின்னு மீனா கேட்கும்போது, இப்படி அவங்கலாம் சாப்பிடுறதுக்கு வரதுக்கு ஒத்துக்கிட்டாங்கக்கா. அதனால நீங்களும் வாங்க மதியத்துக்கு நல்லா சமைக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அப்படியே நான் அந்த உடனே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு மீனாவும் வந்துடுறாங்க. செந்திலும் வந்துடுறாரு. கோமதிக்கு ரொம்ப சந்தோஷம். அது மாதிரி சாப்பாட்டுக்கு எல்லாம் ரெடி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா இங்கே வந்துட்டு அவங்களோட சின்ன அண்ணன் இருக்கார் இல்லையா சக்திவேல், அவருக்கு வந்து அவங்க வர்றது பிடிக்கல. ஆனா வேற வழி இல்லாம ஓகே அப்படின்னு சொல்லிடுறாரு இல்லையா. அவங்க அண்ணன் முன்னாடி சரின்னு சொன்னாலும் மனசுக்குள்ள ஏதாவது பிளான் பண்ணணும். இவங்க வீட்டுக்கு போகக்கூடாது. இப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அண்ணன் வந்துட்டு மனசு மாறி மகளுக்காக, தங்கச்சிக்காக அப்படின்னு சொல்லிட்டு மனசு மாறிட்டான்னா, நம்ம ஏற்கனவே யோசிச்ச மாரி சொத்தெல்லாம் அவங்களுக்கு போயிருமே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காரு. எப்படியாவது யாரையுமே அங்க போக விடாம தடுக்கணும். அதுவும் அண்ணனை வந்து போகவே விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சக்திவேல் பிளான் பண்றாரு. சோ இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத இனி வர வீடியோல ஒண்ணு ஒண்ணா பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.